சும்மா எப்படி இருக்குன்னு போனால் மைக்கேல் மதன காமராஜன் கமல் வச்சுக்க மாதிரி இவ்வளோ பெரிய இது பில்லு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சு சமைச்சு சாப்பிட வேண்டியதான். I can't let you go, baby. I just wanna tell you that. Can't let you go. No, 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 no. Can't let you go. Yeah. All of my friends say, girl, you better take care, 'cause that man is trouble, you best beware. Hi guys, welcome back. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இப்போ நம்ம ஏற போகிற பிரிட்ஜு குயின் எலிசபெத் 2 பிரிட்ஜ். குயின் எலிசபெத் 2 பிரிட்ஜ் இது வந்து 1991 தேம்ஸ்க்கு மேலே கட்டினாங்க. ஸோ 1991 இந்த பிரிட்ஜ் இருக்குது. இது இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே அந்த மாதிரி கூர்மே அப்படி இப்படி இருக்குல்ல, ரெண்டே பில்லர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கேபிள் இப்படியே கீழே வருது பாருங்கள். ஸோ இது வந்து கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜும்பாங்க. இது வந்து இதை கட்டும் போது இதுதான் வேர்ல்ட்லேயே லாங்கஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜாக இருந்தது. பட் நம்ம உடனே இதை வந்து இது கலிஃபோர்னியாவில் ஒரு பிரிட்ஜ் பார்ப்பீங்களா, கோல்டன் கேட்டு, அதோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் பிரிட்ஜ். அது வந்து சஸ்பென்ஷன் பிரிட்ஜு, இது கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜு. இப்போ அந்த கேபிள் ஸ்டேட்னா அந்த கேபிள் வருதுல்ல, மேலேருந்து கீழே வருதுல்ல, அது வந்து கீழே வந்து அட்டாச் ஆகுதுல்ல, அதுதான் அந்த கீழே அட்டாச் ஆகிற இடத்து பேர் வந்து டெக்கும்பாங்க. அந்த டெக்கை அட்டாச் பண்ணி அது மூலமாக தான் அந்த பிரிட்ஜே நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அந்த இது ஃபுல்லாக இன்ஜினியரிங் பற்றிலாம் நம்ம படிக்கல. பட் எவ்வளோலாம் இது பாருங்கள், இதுதான் கேபிள் சைட்லலாம் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ A382 அந்த ரோட்டில் இருக்குது. பட் வந்து இது மெயின் M25 கனெக்ஷன் இது. ஸோ எப்போ பார்த்தாலும் இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம இது பேர் என்ன, தேம்ஸ்க்கு மேலே போகிறோம். லெஃப்ட்டில் பாருங்கள், அங்கே தான் தேம்ஸ் முடியுது பாருங்கள். அப்படியே சீல கலக்கிற இடம். இல்லை ரைட்டில் சிட்டி தெரியுது பாருங்கள். ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிட்டி, லண்டன் சிட்டி தெரியும். அந்த கடைசியில் லண்டன் சிட்டி ஃபுல்லாக தெரியும். ஸோ இந்த பிரிட்ஜோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 50 miles/hour. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஃப்ளாஷ் அடிச்சிருக்கு கேமரா. ஸோ 50 miles மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி இதோட பிரிட்ஜோட லெங்த் வந்து 2.8 kilometers. ஸோ 2800 meters இருக்குது. நம்ம ஊரில் கொள்ளிடத்தில் போகும்போது பைக் எடுத்துகிட்டு போவோம். நான் தஞ்சாவூரில் இருக்கும்போது திருமானூரில் இருக்கும் கொள்ளிடம் பாலம் வந்து 1.17 kilometers. அதில் பைக்கில் ஓட்டுறதுக்கே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பட் அதுவே ரொம்ப நேரம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா அதோட டபுள் சைஸில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கிராஸ் பண்ணுறதே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து முன்னாடி இங்கே வந்து டோல்ஸ் போட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜ் கட்டும்போது பயங்கர எக்ஸ்பென்சிவாக ஆச்சா. ஸோ இது என்னென்னா இப்போ இந்த பக்கம் போகும்போது, வெளியில் போகும்போது பிரிட்ஜில் போவோம், வரும்போது நம்ம 2 டனல் இருக்குது, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டனல்னு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் டனல் கட்டியிருக்காங்க, 1963 கட்டினாங்க. அதுக்கப்புறம் 1963 கட்டிட்டு ஓகே அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது டிராஃபிக் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1980 இன்னொரு டனல் கட்டியிருக்காங்க. அதையும் தாண்டி முடியல, ஏன்னா வந்து இன்னும் டிராஃபிக் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரிட்ஜ் கட்டினாங்க. அதுக்கு முன்னாடிலாம் என்னன்னா ஃபெரியில தான் போயிட்டு இருந்திருக்காங்க. கிராசிங் வந்து ஃபெரியில, இந்த தேம்ஸ் ரிவருக்கு அடியில் இதை ட்ரில் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ 1929 இது பிளான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் 1930 ஆரம்பிச்சு அப்புறமா செகண்ட் வேர்ல்டு வாரில் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க, இது பில்ட் பண்ணல. அதுக்கப்புறம் 1950 திருப்பி ஸ்டார்ட் பண்ணி 1963 எப்படின்னா 13 வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டனல் ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 1980 ஸோ 80 அரௌண்ட் திருப்பி 17 years ஆச்சுன்னு நினைக்கிறேன் கட்டிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் 11 years ஆயிருக்கு. ஸோ இதில் என்னென்னா டோல் வந்து முன்னாடிலாம் வந்து டோல் கேட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ கேட் வந்து வந்தோன்னா பணம் கட்டாதான் நம்ம ஊர் ஸ்டைலில் தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் ரைட்டில் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் இது ரெக்கக்னிஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்பர் பிளேட் ரெக்கக்னிஷன் வாங்க. ஸோ நம்ம நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இது சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்னன்னா இங்கே ஒரே ஒரு கேட்ச் இருக்குது. மெயினாக நம்ம இன்னைக்கு இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன்னா நைட்டு 12 நான் கட்டணும். ஸோ ஒரு கிராசிங் நான் இப்போ காரில் போகிறேன்னா ஒரு கிராசிங் வந்து 2.50 வச்சு, நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஸோ 2 pounds and 50 p ஃபார் த கார். அதே பெரிய வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 3 pound. அதே ரொம்ப பெரிய ட்ரக்ஸுக்கெலாம் 6 pound சார்ஜ் பண்ணுறாங்க.
பட் என்னன்னா நம்ம 12க்குள்ளார நம்ம கட்டலைன்னா ஆப் வைப்பாங்க பாருங்க இவங்க, உடனே லெட்டர் வரும் 50 பவுண்டு. அப்படியே என்ன டபுள் ஆனால் பரவாயில்ல, 250 கட்டலையா நீ வந்து 500 கட்டுன்னு சொல்றதுல நேராக 5000 5000 கட்டணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் மறந்துட்டீங்கன்னா காலி. ஸோ என்னன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு, நம்ம ஊர்லலாம் ஸ்டாண்டிங் ஆர்டர் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி டைரக்ட் டெபிட் நம்ம பண்ணிட்டு கரெக்டாக வந்து முன்னாடி நான் பட்டிருக்கேன், நான் பயங்கரமாக பட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு டைம் வந்து கட்டலன்னு சொல்லிட்டு 100, அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து 50 போச்சா, அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து 14 நாளுக்கு அப்புறம் 100 ஆகும், அதுக்கப்புறம் அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். ஸோ நிறைய கட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க, பட் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு. ஸோ இது மட்டும் இல்லை, இதுதான் இருக்கிறதுலே ரிச்சஸ்ட் கிராசிங் இந்த யூகே. ஒரு நாளைக்கு 1,30,000 காரு டிராவல் ஆகுதா அக்ராஸ் அந்த ஏரியாவில். அது மட்டும் இல்லை, இவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 92 மில்லியன். அப்படின்னா 92 மில்லியன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 1000 கோடி அப்போ 1000 கோடி. ஸோ இவங்களுக்கு அவ்வளோ காசு வருது, எல்லாமே குயின் அண்டரில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அவங்களுக்கு அண்டர் தான் போகுது. ஸோ அதே மாதிரி இந்த குயின் கண்ட்ரில் என்னென்ன வருதோ அந்த இதில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபைன்லாம் கட்டலைன்னா நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கோர்ட்டுலலாம் போய் ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைன் வந்துச்சுன்னா மூடிட்டு கட்டிட்டு இருந்துட்டு தான் இருக்கணும். ஸோ அது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ட்ராவல் ஆகிட்டு போயிட்டுருக்கோம் M2ங்கிற ரோட்டில். இன்னொன்று இன்றைக்கி நாங்கள் படிக்கும்போது தெரிஞ்சது என்னென்னா, M25 ஆர்பிட்டல் ரோடு வந்து இருக்கிறதுலே உலகத்துலேயே லாங்கஸ்ட் ரோடு, ஆர்பிட்டல் ரிங் ரோடு வந்து M25 தானே. ஸோ அதுலேயே நம்ம ட்ரைவ் பண்ணுறோம்னு சந்தோஷம். சைனீஸ் ஷாப்பிங் மால், ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே ஒரு இடத்துல இருக்குது. அங்கே வந்திருக்கோம், அதை உங்களுக்கு வந்து காமிக்கலாம் தான். ஸோ இங்கே தான் இருக்குது, பின்னாடி பாருங்கள். இதுதான் நம்ம மால், ஷாப்பிங் மால் இல்லை, பெரிய ஷாப்பிங் ஏரியா. ஸோ போய் உள்ளார எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா. நான் இங்கே வந்து ஒரு 16 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய மால், அதுவும் சைனீஸ் மால் பார்த்ததில்ல. சைனீஸ்க்கு சூப்பர் மார்க்கெட் மாதிரி என்ன பார்த்ததில்ல. போய் பார்ப்போம் உள்ளார என்ன கிடைக்கிது. I can't let you go, baby. I just wanna tell you that. Can't let you go. No, 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 no. Can't let you go. Yeah. ஃபுல்லாக சைனீஸ் ஐட்டம் மட்டும் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் வந்து சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு அந்த ஸ்டிக்கி ரைஸ்லாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வாட்டர் மெலன் இங்கே பார்க்கல, கருப்பு பப்பாயா இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இல்லை இங்கே பாரு, ஒரு பப்பாயா சைஸ் இங்கே பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது. அது அந்த 0.5 வச்சுடு, சரியான பெரிய சைஸ். ஒன்று எடுத்துக்கோமா. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், எக் இப்படி தான். வாத்து முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது சைஸில், கலரும் வேறு மாதிரி. இது இந்த சைனீஸ் இருக்குல்ல, இது என்ன ட்ராகன் ஃப்ரூட். ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ராகன் ஃப்ரூட் ஒன்று மட்டும் எடுத்து, ட்ராகன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. மிளகாலாம் பாரு, மிளகாலாம் நல்ல பெரிய சைஸ் மிளகா, நல்ல பெருசு. நான் மெயினாக இங்கே வந்து பார்க்க வந்தது வந்து இங்கே பாம்பு கறி கிடைக்குமான்னு பார்ப்போம். சைனாவில் ரொம்ப பாப்புலர். இதெல்லாம் அந்த பண்ணை என்ன பண்ணுது, மோமோஸ் மாதிரியா? அப்படியே மேலே மெதுவாக ஸ்லோவாக எல்லாம் அந்த சைனீஸ் பன்ஸு. இது நம்ம மோமோஸ் மாதிரி என்ன இருக்குது பாருங்க, சைனீஸ்லேயே எழுதியிருக்கு. என்ன பண்ணு எப்படி இருக்குன்னே தெரியலையே. இது நம்ம பார்த்தது இல்லை, ரெட்டாஸ்டி. அது ஏன்னா எங்கே எது கிடைக்காத சும்மா 3 டேஸ்ட்டுக்கு, வேறு எல்லாமே கிடைக்கிறது இங்கே லோக்கலாக. இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறோம். பார்த்து அங்கே இருக்கு. இது என்ன இங்கேயா அப்படின்னா? எப்பா லெமன் கிராஸ் எடுத்துருக்கு, எவ்வளோ நேரம் தெரியும்.
சூப்பராக இருக்குது. இது நம்ம டீயில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லை? எல்லாத்துலேயும் ஆனால் போர்ட் தான் அதிகமாக இருக்குது. சிக்கன் பண்ணு கிடைச்சிருக்கு. இதை உள்ள எடுத்து டேஸ்ட் பண்ணிப்போம். சிக்கன் பண்ணு ஒரு கார்ன் ஃப்ரைட் சிக்கன் இங்கே ரொம்ப இது பண்ணுவாங்க. ஒன்லி கார்ன் மட்டும் தான் இது கொடுப்பாங்க. கார்ன் என்ன தமிழில் போயிட்டா? சோளம் மட்டும் ஃபீட் பண்ணி வளர்ந்தது பாருங்கள். சோளம் மாதிரியே கலரில் இருக்கும். கார்ன் ஃப்ரைட் அது தனியாக வாங்குவாங்க. இங்கே பாருங்கள் டக்கு டக்கு தான் இவங்களுக்கு சைனீஸ்க்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அங்கே போனீங்கன்னா ஹாங்காங் அங்கெல்லாம் போனீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த கோழி கால் இருக்குல்ல, அதை பாதம் அதை வச்சு ஒரு சூப் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்கள். இந்த கோழி கால் வைப்பாங்க. சைனானா நூடுல்ஸ்னால் சைனீஸ்னால் நூடுல்ஸ் அடிச்சிக்க முடியாது. ஸோ அவங்களோட நூடுல்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் எது எப்படி டேஸ்ட் பண்ணணுன்னு தெரியல. மேகி கூட வச்சுருக்கேன். இந்த ஏரியா ஃபுல்லாக நூடுல்ஸ். அது ஃப்ளேவர்ட் நூடுல்ஸு, இது வந்து ஃப்ளேவர் இல்லாத நூடுல்ஸ். பெரிய பெரிய நூடுல்ஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கு தான் தெரியும். டாமியம் பேஸ்ட் வேறு கிடச்சிச்சு. உடான் நூடுல்ஸ்னு ஒன்று பயங்கர அந்த பெருசு அந்த குண்டு குண்டாக இருக்குல்ல. ஆமாம் எடுத்துடலாம். 2 எடுத்துக்கலாம். ரைஸ் பேப்பர்லாம் இருப்பாங்க. அந்த மேலே அப்படியே மறைச்சி கொடுப்பாங்க தெரியுமா. உள்ளார வந்து எல்லாத்தையும் இதெல்லாம் கறியெல்லாம் போட்டு அப்படியே தோசை மாதிரியே இருக்கும். ஆனால் தின்னாக இருக்கும். அது வேறு வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது இங்கே. ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு சைனீஸ் ஷாப்பு நான் லண்டனில் பார்த்ததே இல்லை சான்ஸ் இல்லை. என்னது சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரிய மாட்டேது. ஜாஸ்மின் இது எல்லாமே டீ. இந்த மாதிரி சைனீஸ் எப்பயும் டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சுடு தண்ணியில் அப்படியே ஊற்றி குடிச்சிட்டே இருப்பாங்க. அது உடம்புக்கு நல்லதும்பாங்க. பாருங்கள் லூஸ் க்ரீன் டீ, ஃபுல்லாக க்ரீன் டீ. எக்கச்சக்கம். நூடுல்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு எபிசோட் போடணும்னு நினைக்கிறேன். என்ன என்னால் முடிஞ்சது அது மட்டும் பண்ணிட்டேன். அந்த மீட் ஏரியா போகிறேன். இது என்னது? இது எல்லா சமையல்லையும் போடுவாங்க. ரூட் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இருக்குது. எல்லாம் காய்கறி. மீட் ஏரியா வந்து ஸ்மெல் நல்லா தூக்குது. நம்ம வாழையிலையும் வைக்கிறாங்க. ஃப்ரெஷ் பனானா லீஃப். இது தாய்லாந்து. அதே மாதிரி மஞ்சள் இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி காரம் தூக்கும். பாருங்க மஷ்ரூம்லாம் குட்டி பயங்கர குட்டி மஷ்ரூம் இருக்குல்ல. இதை பாருங்கள் குட்டியாக இருக்குல்ல. என்ன மஷ்ரூம் இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். பெரிய மஷ்ரூம் இருக்குது. மாங்காய் மாதிரி இது வேறு மாதிரி இருக்குது. டூஃபும் போடுங்க. எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் இதெல்லாம் இதான் போடுவோம். ஒன்று மட்டும் தான் எடுக்க போகிறோம்ல. சோஷியல் டிஸ்டன்சிங்னால இப்படி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பேக் டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். இங்கே பாம்பு தூணு வந்து தேடி வந்தோம். பாம்பு கறி கிடைக்கும் இல்லை தேடி பார்த்தோம். இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா எப்படி இருக்குன்னு போனால்
மைக்கேல் மதன காமராஜன் கமல் வச்சுக்க மாதிரி இவ்வளோ பெரிய இது பில்லு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சு சமைச்சு சாப்பிட வேண்டியதான். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இங்கே உள்ளாரையும் வந்து வேறு வேறு இடம் இருக்குது. உள்ளார கேட்ரிங்கு, டின்னரு எல்லாம் இங்கே 2-3 என்ன சொல்கிறது இது சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஒரு 1 டே அவுட் மாதிரி வாங்க. வந்துட்டு இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் காசையும் செலவு பண்ணிட்டு போங்க. சரியா? அடுத்த எபிசோடில் பார்ப்போம். சரி, பார்ப்போம். I can't let you go, baby. Can't let you go. I just wanna tell you that. Can't let you go. No, 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 no. Can't let you go. Yeah. All of my friends say, girl, you better take care. 'Cause that man is trouble, you best beware. And though deep down I know I might be headed for teardrops, now that you got me started, I just can't stop. No, no.